வணக்கம். முருகேஷ் கமல். இந்த வீடியோவில் எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்இசி லிமிடெட், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஸோ பவர் செக்டாரை இந்தியாவில் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான மேஜர் பங்காற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸோ என்பிஏ எவ்வளோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்இசியை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆர்இசி வந்து ஒரு 3 கேட்டகரியாக வரும். மேஜர்னு பார்த்தோம்னா என்பிஎஃப்சி கேட்டகரியில் தான் அடங்கும், நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. ஸோ பவர் செக்டாருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான்ட் ஆர் சோலார் ப்ராஜெக்ட்ஸு ஆர் டிரான்ஸ்மிஷன் லைன் எது அமைக்கணுனாலுமே நம்ம ஆர்இசி கிட்டேருந்து லோன் வாங்கி அதை நிர்வகிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்டு பிரின்சிபல் வந்து ஒரு நாமினல் ரேட்டில் ஆர்இசி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. லோன் புக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 5,46,117 crore லோன் புக் வந்து ஆர்இசி கையில் இப்போதைக்கு இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்னு பார்த்தோன்னா ப்ரொமோட்டர் கையில் ஒரு 52.63% இருக்குது. ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தோம்னா பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், அதுவுமே ஒரு லிஸ்டட் என்டிட்டி தான். ஸோ பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் நம்ம ஷேரை நம்ம ஓன் பண்ணாலுமே இன்டெரக்டாக ஆர்இசி லிமிடெட் ஷேருமே அதில் அடங்கும். ஸோ பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் வருஷம் ஒரு 1,500 கோடி ப்ளஸ் அமௌண்ட் வந்து டிவிடெண்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் கையில் ஒரு 19.92% இருக்குது. 2023 2024 கம்பேர் பண்ணோன்னா எஃப்ஐ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2% ஸ்டேக் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஐசி ஷேர் ஆல் டைம் ஹையிலேருந்து இறங்கினதுக்கு இதுவுமே ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கையில் ஒரு 9.48% இருக்குது. நம்மளை மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கையில் ஒரு 9.66% இருக்குது. இதுதான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனை பற்றி அப்கமிங் வீக்கில் ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஸோ ஆர்இசியினுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன மாதிரி லோன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா லாங் டேர்ம் லோன்ஸ். ஸோ லாங் டேர்ம் லோன் ஃபார் செட்டிங் சோலார் ஆர் தெர்மல் ப்ராஜெக்ட் டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணணும், இல்லைனா அவங்க ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணணும், பவர் ஜென்ரேட்டிங் ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான்ட்லாம் போகணுன்னா ஒரு ஹியூஜ் கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அதுக்கான பாரோயிங்க்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆர்இசி கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் லோன்ஸுமே ஆர்இசியிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்ம் லோன்ஸுமே இந்த பவர் பிளான்ட்ஸ் அமைக்கிறதுக்கான இதாக தான் இருக்கும். டெப்ட் ரீஃபைனான்சிங், ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ட் ரீஃபைனான்சிங்னா மேபி ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து ஏதாவது பேங்க் ஆர் அதர் என்பிஎஃப்சிஸிலேருந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாரோ பண்ணி பவர் பிளான்ட் ஏதாவது இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்க வந்து ஆர்இசி அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க திரும்பியும் அந்த டெப்ட்டை வந்து இந்த ப்ரைவேட் என்பிஎஃப்சி ஆர் பிளேயர்கிட்ட ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு இவங்க ஒரு நாமினல் ரேட்டுக்கு வந்து திரும்ப வந்து இந்த பாரோவர்கிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதான் டெப்ட் ரீஃபைனான்சிங் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். பில் பேமெண்ட் வந்து டிஸ்காம்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஜெட்கோ இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு எதுவும் பில் பே பண்ண சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால்மெண்ட்டாகவுமே வாங்கிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்சிங் ஆஃப் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், பவர் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட், ஜென்ரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்டு அதர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு எது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணுனாலுமே ஆர்இசி கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கிக்கலாம். ஸோ இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயுமே நிறைய இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ கூட பிரதான் மந்திரி சூரியகர் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஃபார் சோலார் ஃபார் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. நம்ம வீட்டுக்கெலாம் சோலார் பேனல் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 to 80,000 ஒரு 3 கிலோவாட் சோலார் பேனலுக்கு சப்சிடி கொடுக்குற மாதிரி அந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்குமே இந்த சப்சிடியுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்இசி கிட்டேருந்து தான் பாரோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆர்இசி கீழே வர்ற சில முக்கியமான ஸ்கீம்ஸு. ஸோ லோன் எக்ஸ்போஷர்னு பார்த்தோம்னா மேஜர் லோன் எக்ஸ்போஷர்ஸ் வந்து தெலுங்கானா தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 73,782 crore வந்து ஆர்இசி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. செகண்ட் ப்ளேஸ் பார்த்தோம்னா தமிழ்நாடு 65,000 கோடி. தேர்டுன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான், ஃபோர்த்துன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, அண்ட் ஃபிஃப்த்துன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது. ஸோ ஸ்டேட் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4,54,647 crore லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டுக்குன்னு பார்த்தோம்னா 54,724 crore. ஸோ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து ரொம்பவே மினிமமாக தான், கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம், ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணோன்னா
அது மெஜாரிட்டி வந்து செக்யூர்டாக தான் இருக்கும். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து எந்த இடத்துலையுமே டிஃபால்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதுவுமே ஒரு காரணம். இவங்களுடைய என்பிஏ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம். என்பிஏலாம் வர அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய சப்சிடரின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஹோல்லி ஓன்டு சப்சிடரி தான் வச்சுருக்காங்க. REC பவர் டெவலப்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட், RECDPDCL. ஸோ இவங்க என்ன பிஸ்னஸில் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன். ஸோ பவர் வந்து கரெக்டான குவான்டிட்டி அண்ட் கரெக்டான குவாலிட்டியை டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு நேஷ்னல் ஃபீடர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணி, ஸோ அது மூலிமா கரெக்டான டிஸ்காம்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் டிஸ்காம்ஸுக்கும் கரெக்டான குவாலிட்டி அண்ட் கரெக்டான குவான்டிட்டியை டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத ரெகுலராக மானிட்டர் பண்ணுறது தான் இந்த RECPDCL வேலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸுமே போட்டு அமைக்கிற வேலையிலையுமே இருக்காங்க. ஸோ இவங்களுடைய 2023-2024 ஃபைனான்ஷியல் இயரோட ரெவன்யூன்னு பார்த்தோம்னா ஒரு 390 crore. ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு 150 crore இருக்குது. ஸோ இந்த RECPDCL நெட் ஒர்த்துன்னு பார்த்தோன்னா ஒரு 567 crore. ஸோ ஒரு நல்ல சப்சிடரி தான். சப்சிடரி கம்பெனியுமே பிஸ்னஸுமே ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. பிகாஸ் நேஷ்னல் ஃபீடர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறது REC PDCL அப்படிங்கிற சப்சிடரி தான். இப்போ 5 இயர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா 2019-2020 ஃபைனான்ஷியல் இயரில் லோன் புக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 2,80,000 அண்ட் 115 crore அப்படிங்கிற 2,80,115 crore அப்படிங்கிற லோன் வந்து இவங்க பாரோயிங்ஸ், அதாவது இவங்க வந்து பாரோ பண்ணது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு ஒரு 4 இயர்ஸ்லேயே. ஸோ இவங்க கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா 3,22,424 crore அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 5,09,370 crore. ஸோ இதுவுமே ஒரு 2 lakh crore வந்து 2020 to 4 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ FY 2030 எங்களுடைய லோன் புக்கு 10 lakh crore இருக்கும் அப்படின்னு கம்பெனியோடைய MD வந்து கான்கனில் சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ அதுவுமே சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் பவர் செக்டாருக்கு வந்து மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து ஹியூஜ் ஃபண்டிங் தேவை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் பிளேயர்ஸ் யாருனாலுமே REC வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். பிகாஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே நாமினலாக இருக்கும். ஏன்னா அவங்களுமே பாரோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது மிச்சவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அவங்களுக்கு கம்மியாகவே அமௌண்ட் வந்து பாண்ட் மூலிமா அண்ட் டிபெஞ்சர்ஸ் மூலிமா கலெக்ட் பண்ண முடியும். RECக்கு அப்படிங்கன்னே தனியாகவே ஒரு பாண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இனிஷியேட் பண்ணி அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ லோன் புக் வந்து 10 lakh crore அப்படிங்கிற ரேஞ்சை ரீச் பண்ணிச்சுன்னா நெட் ப்ராஃபிட்டுமே கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2019-2020 ஃபைனான்ஷியல் இயரை பார்த்தோம்னா ஒரு 4,884 கோடியிலேருந்து 14,000 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் வளர்ந்துருக்கு. ஸோ டிவிடெண்டுமே ரெகுலராக பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2,000 கோடி அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 4,000 கோடி. ஸோ இஃப் இன்கேஸ் லோன் புக் வந்து 10 lakh crore அப்படிங்கிற ரேஞ்சை ரீச் பண்ணிச்சுன்னா இவங்களுடைய டிவிடெண்ட் அண்ட் நெட் ப்ராஃபிட், ஏர்னிங் பர் ஷேர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் இன்னுமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ லோன் பிரேக்கப் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரேஷன் சைடில் ஒரு 67,000 கோடி, ரினியூவபிள் எனர்ஜி சைடில் ஒரு 1,36,000 கோடி. இந்த 1,36,000 கோடி அப்படிங்கிறதெல்லாம் காணாது. இன்னுமே ஹியூஜ் கேபிட்டல் இன்ஃப்யூஷன் வந்து தேவைப்படுது செக்டாரை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு. பிகாஸ் கவர்மெண்ட் வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டார்கெட்டுமே செட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1,01 crore. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஸோ இவங்க பவர் செக்டரை தவிர்த்துட்டு ஹைவே அண்டு அதர் மெட்ரோ அந்த மாதிரி ரேஞ்சிலையுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 40,000 crore. ஸோ லோன் சேங்ஷன்டு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ரெக்கவரின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இயருமே கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ சாங்ஷன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh crore ஒரு வருஷமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா FY 2030 10 lakh crore அப்படிங்கிறத ஈஸியாகவே ரீச் பண்ணிடலாம்.
ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கணுன்னா முக்கியமான ஒரு விஷயம் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஸோ பொதுவாகவே கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து பேமெண்ட் வந்து வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ டெப்டார் டேஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டு பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸுமே அதிகமாக இருக்கும். பட் ஆர்இசி வந்து ஒரு என்பிஎஃப்சி அப்படிங்கிற காரணத்தினால அவங்க கரெக்டான டைமுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அவங்க அதுக்குமே இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி போட்டு வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியாக ஒரு 153 crore தான் இருக்குது. ஸோ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஹெல்த்தியான பேலன்ஸ் ஷீட்டு தான். இன்கம்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி இன்கம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு 46,431 crore. ஸோ ஃபைனான்ஸ் காஸ்ட் இவங்க பாரோ பண்ண லோனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட். ஸோ அது ஒரு 30,000 crore. போன இயருக்கும் இந்த இயருக்குமே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இன்கமில் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8,000+ crore வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மிச்ச எல்லா இன்கம்மே ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதனால் அதை பற்றி பெரிய லெவலில் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நெட் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தோம்னா இந்த குவார்ட்டரில் ஒரு 14,145 கோடி, போன குவார்ட்டரில் ஒரு 11,166 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கேஷ் ஃப்ளோவுமே டீசெண்டாக இருக்குது. ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனிங்கிறனால கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவில் காட்டுது. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 4.69 crore தான் நெகட்டிவில் காமிக்குது. ஸோ பாரோயிங்ஸ் இவங்க வந்து டெப் செக்யூரிட்டிஸை தவிர எங்கெல்லாம் பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஃபாரின் கரன்சி. ஸோ போன இயர் கூட ஜப்பானுடைய எண்ணில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வந்து பாரோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது. டோட்டலாக டெப் செக்யூரிட்டிஸை தவிர்த்து எந்த இடத்துலலாம் பாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இதில் பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1,72,149 crore பாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ லோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எந்தெந்த ஒரு செக்டாருக்கெலாம் லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி லோன் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டர் அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4,54,647 crore. ப்ரைவேட் செக்டருக்கு பார்த்தோம்னா ஒரு 54,723 crore ஓரளவுக்கு நாமினலாக தான் இருக்குது. ஸோ என்பிஏ இப்போ என்பிஏக்கு வந்துடலாம். ஸோ என்பிஏன்னு பார்த்தோம்னா 2.71 அண்ட் 0.86 இந்த ரேஞ்சில் இருக்குது, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போன இயர் 3.42 அண்ட் 1.01% இருந்தது. ஸோ அதை சிக்னிஃபிகண்ட்டாக இந்த ஃபைனான்ஷியல் இயரில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் FY 24 to 25மே கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ இந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ 2.71 அண்ட் 0.86 அப்படிங்கிறது ப்ரைவேட் செக்டர் பேங்க்குக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் தி பாரோவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய டிஃபால்ட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்பிஏ அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா 13,810 கோடி கிராஸ் என்பிஏவாகவும் 4,356 கோடி நெட் என்பிஏவும் இருக்குது. ஸோ அதில் ரைட் ஆஃப்னு பார்த்தோம்னா 500 கோடி அண்டு 464 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு கம்மியாக தான் ரைட் ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே ஒரு நல்ல சைன். ஸோ ரிடக்ஷன்ஸுன்னு பார்த்தோம்னா ஒரு 581 கோடி ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த இதெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்பிஏ பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18,000 கோடி அப்படிங்கிறது தான் மொத்த என்பிஏவுமே இருக்குது. ஸோ இவங்களுடைய லோன் புக் 5 லட்சம் கோடி அப்படிங்கிறதுக்கு 18,000 கோடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரேஞ்ச். ஸோ கிரெடிட் எக்ஸ்போஷர்னு பார்த்தோம்னா வேறு கிரெடிட் எக்ஸ்போஷர்னால் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இவங்க எந்தெந்த இதுக்கெல்லாம் கடன் வழங்கியிருக்காங்களோ ஸோ அதனுடைய ரேட்டிங்ஸ். ஸோ AAA அண்டு ஏல தான் மெஜாரிட்டி ஆஃப் தி லோன் வந்து அடங்கியிருக்கு. ஸோ BBBயில் ஒரு 2 lakh crore. ஸோ ஆவரேஜ் அண்ட் ஃபேர்லன்னு பார்த்தோம்னா அந்த ப்ரைவேட் செக்டருக்கு கொடுத்த அந்த லோனில் சில லோன் இதில் அடங்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 56,125 கோடி. ரொம்பவே மோசமான இடத்துல மோசமான ரேட்டிங்க்கு வாங்கினதுன்னு பார்த்தோன்னா ஒரு 410 கோடி தான். ஸோ ரேட்டிங்கை வச்சு பார்த்தாலுமே ஒரு நல்ல ரேட்டிங் தான் இவங்களுடைய லோன்ஸ் எல்லாமே அட்டைன் பண்ணியிருக்கு.
மார்க்கெட் கேப்புன்னு பார்த்தோம்னா 1,27,448 crore ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. ஸோ புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா 279 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டுமே 3.28%. ஃபேஸ் வேல்யூ ₹10 பங்கு. ஸோ ROE அண்ட் ROCயுமே ஹெல்த்தியாக இருக்குது. பிபைன்னு பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ரொம்ப வருஷமாகவே RECனுடைய பிபைஇ ரேஷியோ வந்து சிங்கிள் டிஜிட்டலாக தான் இருக்குது. இபிஎஸ் க்ரோ ஆகிறதுனால ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ டெக்னிக்கல் சார்ட்டில் பார்க்கல டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதை பற்றி. ஸோ 2013 to 2025 நெட் ப்ராஃபிட் க்ரோத் அண்ட் இபிஎஸ் க்ரோத்தை பார்த்தாலே தெரியும். 3,833 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் ஆரம்பித்து இப்போது கடைசியாக 14,885 கோடி. ஸோ ட்ரேடிங் 12 மந்த் பிவியுமே 56.52. ஸோ ஒரு 8.6 தான் வரும் பிவி ரேஷியோ ஆவரேஜ் பார்த்தோம்னா. ஸோ ப்ராஃபிட் மார்ஜினுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற இதுதான். டிவிடெண்ட் ரெக்கார்டுன்னு பார்த்தோம்னா 2021 நான் எடுத்திருக்கேன். ஸோ 2021 2024 வரைக்கும் செகண்ட் குவார்ட்டர் வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ₹58 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ₹15 டிவிடெண்ட். ஸோ பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறதுனால டிவிடெண்ட்டுமே கரெக்டாக ஒவ்வொரு குவார்ட்டருமே ஒவ்வொரு இயருமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ₹15 அப்படிங்கிற ரேஞ்சை. ஸோ டிவிடெண்ட் ஈல்டுமே நம்மளுக்கு நல்லா இருக்குது. RECனுடைய டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்துடலாம். ஸோ 2023 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட் ஆகி 2023 வரைக்குமே கிட்டத்தட்ட 169 பிலோ தி புக் வேல்யூவாக தான் இருந்தது. ஸோ இந்த நிஃப்டி வந்து நியூ ஆல் டைம் ஹையை அட்டைன் பண்ண இந்த ஷேருமே கிட்டத்தட்ட 167 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து ஒரு 650 கிட்டத்தட்ட 350 மடங்கு அப்படிங்கிற ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகி இப்போது 482 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ₹150 கரெக்ஷன். ஸோ பிஸ்னஸ் வைஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. மேபி வேல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனாலையும் அது அப்படின்னு எஃப்ஐஸ் நினச்சி இதிலேருந்து வெளியே வந்தனால இந்த ப்ரைஸ் ஃபால் இருக்கலாம். ஸோ அக்யூரிங் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 440 அப்படிங்கிற ரேஞ்சில் 1-2 குவான்டிட்டி அப்படிங்கிறத வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ 440 அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கீழே வந்தது 390 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சுன்னா ஒரு அக்ரெசிவ் பை பண்ணலாம். ஸோ போர்ட்ஃபோலியோவில் இத்தனை % அப்படிங்கிறத அலோகேட் பண்ணிவிட்டு முதல்ல எந்தெந்த ப்ரைஸில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சிட்டோம்னா மேபி மார்க்கெட்டு வந்து அப்கமிங் டேஸில் ஃபாலோ ஆகையில் நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெக்னிக்கல் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். கன்க்ளூஷன் பார்த்தோம்னா 10 lakh crore லோன் புக் பை FY 2030. ஸோ மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக 10 லட்சம் கோடியை தாண்டியே லோன் புக்கை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்பிஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்பிஏ அப்கமிங் ஃபைனான்ஷியல் இயர்லேயுமே கூடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டிவிடெண்ட் ரெக்கார்டுமே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ₹15 டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பிஸ்னஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, நல்லாவே இருக்குது, நல்ல க்ரோத்துமே இருக்குது. செக்டர் வைஸுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேல்யூஷன் பார்த்தோம்னா அண்டர் வேல்யூடில் இருந்தது 2023 வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேர் வேல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ இன்னுமே ஓவர் வேல்யூ ஆகலை. ஸோ இந்த வேல்யூஷன்லேயுமே நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். லோன் புக் வந்து 10 lakh crore ஆச்சுன்னா பிஸ்னஸ் அப்படியே டபுள் ஆகும். நெட் ப்ராஃபிட் அண்ட் இபிஎஸ் க்ரோத் வந்து இன்னுமே அதிகமாக ஸ்டாக்கோட பிஇ கம்மியாகும். ஸோ அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் இந்த ரேஞ்சில் தாராளமாக அக்யூர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.